பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று சொல்லி ஆசா தேவனுடைய பலத்தை நம்பி நிற்கிறார். தேவனுடைய பலம் என்ன என்று ஆசா மிக நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் ஜெபிக்கிறார். முதலாவதாக எங்களுக்கு துணை நில்லும் என்று ஜெபிக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு துணை நில்லும் என்று தேவனை அழைத்து தங்கள் சேனையில் ஒரு நபராய் சேர்த்து கொள்கிறார். ஆகவே 5 லட்சத்துக்கு மேலாக இருக்கிற சேனையில் தேவன் வருகிற பொழுது 5 லட்சத்துக்கு ஒன்றாக மாறாது, மாறாக அது 50 லட்சமாக 5 கோடியாக அது மாறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆக தேவன் யுத்தத்தில் சேருகிற பொழுது, தேவன் யுத்தத்தில் ஜாயின் பண்ணுகிற பொழுது அங்கே மிகப்பெரிய வல்லமை அந்த சேனைக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பல தேசங்களை பார்க்கிற பொழுது நாடு சின்னதாக இருந்தாலும் இராணுவம் பெருசாக இருக்கும். காரணம், எதிரிகளை தோற்கடிப்பதற்கு. இன்னைக்கு உலகத்திலே மிக அதிகமாக இராணுவ பலம் கொண்டது அமெரிக்க தேசம்தான். அந்த அமெரிக்க தேசம் எல்லா நாடுகளையும் பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதிகமான பணம் செலவு செய்வதும் அமெரிக்கா தான். இராணுவத்திற்காக அவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க. தங்கள் தேசத்தை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் அவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு இராணுவ பலம் அதிகம். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இராணுவ பலம் இருக்கிறது. ஈராக், ஈரான் எல்லா நாடுகளுக்கும் இராணுவ பலம் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை எதிரிகள் அவனுக்கு யார் எதிர்னு கண்டுபிடிச்சி அவர்கள் எவ்வளோ பலம் இருக்குன்னு பார்த்து அந்த பலத்தை விட எங்களுக்கு கூடுதலாக ஆட்கள் நியமித்துக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புவார்களே தவிர அவர்கள் எதிரியை விட குறைவாக ஆட்கள் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க. இங்கே ஆசா என்கிற ராஜா தனக்கு ஆட்கள் குறைவாக இருந்தால் அவர் கவலைப்படலை. காரணம், தன் இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பியிருந்த காரணத்தினால எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் தேவனை அழைத்து கொள்ளுவோம், ஆட்கள் இருக்கிறது போதும் என்று அவர் நினைத்திருந்தார். ஆகவே தான் துணைக்கு தேவனை அழைத்து கொண்டார். இரண்டாவதாக, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே துணைக்கு அழைப்பது மாத்திரமல்லாமல் அவருடைய நாமத்தின் மேலே, இயேசுவின் நாமம், தேவனுடைய நாமம், வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், இராணுவங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று தாவீது சொன்னார். கோலியாத் நின்று கொண்டிருந்தார். நான் யார் தெரியுமா? சாதாரண நபர் கிடையாது. நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் மேலே வருகிறேன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தில் வருகிறேன் என்று சவால் விட்டார் தாவீது. இங்கே அதே போல தான் இங்கே ஆசா நினைக்கிறார், நாங்கள் வருகிறது உம்முடைய நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். ஒரு மனுஷன் பேரில் அல்ல, ஒரு மனுஷனுடைய நாமத்தில் அல்ல, தேவன் பேரில் நாங்கள் வருகிறோம், தேவனுடைய நாமத்தினால் வருகிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடுது. இயேசு நாமத்தை சொல்லும்போது வியாதி போகுது. இயேசு நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கிறது. இயேசு நாமத்தை சொல்லும்போது பலவீனம் விலகிறது, பலன் வருகிறது. இயேசு நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கிறது. இயேசு நாமத்தை சொல்லும்போது பணத்தை சந்திக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம், நாமத்தினாலே ஜெயம் பெறுகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவேன்னு முடிக்கிறோம். அப்போ அவருடைய நாமம் மிக அதிசயமானது. ஆகவே தான் ஆசா சொல்கிற, ஆண்டவரே, நீ எங்களுக்கு துணைக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், உங்கள் நாமத்தை சொல்லி யுத்தத்துக்கு போகிறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி. ஜெகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன். த லார்ட் இஸ் மை பேனர், ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆக எங்கள் யுத்தத்திற்கு எங்கள் யுத்தத்திற்கு தலைமை தாங்குவது ஜெகோவா நிசி. அவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஆகவே உங்கள் பேனர் நாங்கள் வச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு பேனர்னு ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நமக்கு பேனர்னு சொல்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், இடம், சபை நடத்த இடம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு இருக்க ஒரே ஒரு பேனர் என்னென்னா தேவனுடைய நாமம், ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், அவர் தான் இந்த பட்டணத்துக்கு அழைத்திருக்கிறார், அவர் தான் காரியங்களை செய்ய முடியும், அவர் தான் அற்புதங்களை செய்யணும், அவர் தான் ஜெயம் கொடுக்க வேண்டும். ஆகவே த லார்ட் இஸ் மை பேனர், அவர் தான் எனக்கு ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே ஆசா அதை நம்பியிருந்தார். ஆகவே தேவனுடைய நாமத்தில் அவர் போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் சொல்கிற காரியம், இந்த கூட்டத்திற்கு எதிராக வருகிறோம். இந்த கூட்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதல்ல, எதிராக வருகிறோம். எதிரியானவர் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஒரு நாள் நாங்கள் சரண்டர் அடைய மாட்டோம். பிசாசு நமக்கு முன்புதான் நின்று கொண்டிருக்கிறான். ஊழியத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் பிசாசு நின்று கொண்டிருக்கிறான்.
அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆவது நம்முடைய வேலை அல்ல, மாறாக எதிர்த்து நிற்பது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு பார்க்குறோம். ஆசா பயப்படாமல் அவன் எதிர்த்து நின்றான், எதிரியை எதிர்த்து நின்றான். யுத்தம் அவனுக்கு ஆட்கள் மிகப்பெரிய பலம் இருந்தது. இவனை விட அவன் 2 மடங்கு ஆட்கள் அதிகம், பணபலம் படைபலம் எல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் ஆசா அவளுக்கு எதிராக எதிர்த்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈட்டி குறைவு, ஆட்கள் குறைவு, பணபலம் குறைவு, மக்கள் கூட்டம் குறைவு, எல்லாம் குறைவாக இருந்தாலும் தேவ நாமத்தை அவர் அழைத்த உடனே அவருக்குள்ள பயங்கர விசுவாசம் நம்பிக்கை வந்துவிட்டது. ஒரு நாளும் இந்த எதிரிக்கு நான் சமரசமாக முடியாது என்று அவர் தைரியம் உள்ளவராய் காணப்பட்டார். ஆகவே தன் பலத்தை தேவன் பக்கமாக சார்ந்திருந்தார். தான் பலவீன் என்று ஒத்துக்கொண்டார். பலவீனக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் சொல்றார், பலன் இல்லாதவனுக்காகிலும் தேவன் வருகிற பொழுது பலனற்றவர்களாக இருக்கிற எங்கள் பலன் மாறும், உதவியற்றவர்களாக இருக்கிற எங்கள் பலன் உறுதியாக மாறும், கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற எங்கள் ஜனம் பெருங்கூட்டமாய் மாறும் என்று அறிந்திருந்தார். ஆகவே ஆசாவின் பலம் தேவனை சார்ந்திருந்தது. இன்றைக்கி நம்முடைய பலம் யாரை சார்ந்திருக்கிறது? தேவனை சார்ந்திருப்போம். ஜெயம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆட்கள் பலத்தையும் பணபலத்தையும் ஆண்டவர் ஆசை நம்பாமல் உண்மை நம்பியிருந்தார். ஆண்டவரே, நாங்களும் உண்மை நம்பியிருக்கிறோம், உம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம். ஜெயம் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.